ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சான்ஸ்கிரிட்டில் 4th லெசனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஸ்டோரி, அதோட எக்ஸசைஸ் எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த லெசனோட ஹெட்டிங் என்ன பாருங்கள். ந லப்யத்தே சேத ஆம்லம் திராட்சா ஃபலம். ந லப்யத்தேன்னா கிடைக்கல, சேத்த அதனால் திராட்சை ஃபலம் ஆம்லம், அதனால் திராட்சை புளிக்கும்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்றது தான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூலில் இந்த கதையை சொல்கிறாங்க. இந்த கதை மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். ஒரு நரி காட்டுக்கு போகுது. அங்கே அந்த காட்டில் திராட்சை கொடியை பார்க்குது. அந்த கொடியில் திராட்சை பழம் ரொம்ப ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அந்த நதியால் அதை பறிக்க முடியல. அதனால் அடிக்கடி குதிச்சு பார்க்குது. அதனால் பறிக்க முடியல. அதனால வேறு வழி இல்லாமல் அந்த காட்டை விட்டு வெளியில் வருது. வரும்போது என்ன சொல்லுது, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு போயமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட எக்ஸசைஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்கலாம். இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஏக்கு பத்தேன்னு உத்தரம் லிக்கேட்டி. ஏக்க பத்தேன்னு ஒன் வேர்டில், சிங்கிள் வேர்டில் உத்தரம்னா ஆன்சர், லிக்கன் டூ எழுதணும். இதில் ஃபுல் சென்டென்ஸ் எழுதுறீங்க. பார்க்கலாமா? இது கஹ வனம் கச்சதி. வனம்னு காடு, கச்சதி தான் போகிறது. யார் காட்டுக்கு போகிறாங்க? ஸ்ருகாலகன்னா யார்? நரி. அப்போ நீங்கள் இதுக்கு சிங்கிள் வேர்டில் தான் ஆன்சர் எழுதணும். ஸ்ருகாலக எழுதினா போகும். ஸ்ருகாலக காம் பஷ்யதி. சரி, அந்த காட்டில் ஸ்ருகாலக நரி என்ன பார்த்தது? திராட்சா லதாயாம். லதானா கொடி, திராட்சானா திராட்சை பழம், திராட்சை பழத்தோட கொடியை பார்த்தது. ஸ்ருகாலஸ்ய முகே கிம் ஜாயத்தே. அந்த பழத்தை பார்த்த உடனே அது வாயிலேருந்து என்ன வந்தது? ரஸ். அது வாயிலேருந்து சலைவா வந்தது. திராட்சலதாயாம் ஸ்ருகாலக கிம் பஷ்யதி. அந்த திராட்சை பழத்தோட திராட்சை கொடியில் ஸ்ருகாலக நரி என்ன பார்த்தது? திராட்சா ஃபலம், திராட்சை பழத்தை பார்த்தது. திராட்சா ஃபலம் குத்ர திருஷ்யத்தே. அது திராட்சை பழம் எங்கே பார்த்தது? லதாசு ஊப்பரி. அந்த கொடி, லதான கொடி, அந்த கொடியோட மேலே ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அதை பார்த்தது. கிம் ஸ்ருகாலக புனக உற்பத்தினா குதிக்கிறது, ஜம்பிங். புனகன் அகைன் அண்ட் அகைன். அந்த பழத்தை பறிக்கிறதுக்காக அகைன் அண்ட் அகைன் குதிச்சுதா. இதுக்கு ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதணும்? எஸ் ஆர் நோ. ஆம்னா எஸ், நானா நோ. இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று எழுதணும். குதிச்சுதா? ஆமாம், எஸ், ஆம். கிம் ஸ்ருகாலக திராட்சை ஃபலம் பிராப்னோதி. கடைசியில் அதுக்கு கிடைச்சதா? நான். அடுத்தது பாருங்கள். இப்போ ஒன் வேர்டில் பார்த்தோம்ல. இப்போ எப்படின்னாக்க பூர்ண வாக்கியன்னு உத்தரம் லிக்கத்து. ஃபுல் சென்டென்ஸில் நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? ஸ்ருகாலக கதம் வனம் கச்சதி. கதம் எப்போ வந்தது? காட்டுக்கு எப்போ வந்தது? ஸ்ருகாலக பிபாசே புபக்ஷயா. இது புபக்ஷயா வனம் கச்சதி. அது எதுக்காக வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ருகாலக பிபாசையானா அதுக்கு தண்ணி தாகமாக இருந்தது. புபுக்ஷைனா ரொம்ப பசியாக இருந்தது. அதனால வனம் கச்சதி, அதனால காட்டில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க வந்தது. ஸ்ருகாலக பிபசையா புபக்ஷையா வனம் கச்சதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வனம் கத்வா ஸ்ருகாலயஸ்ய கிம் ஜாயதி. அது காட்டுக்கு வந்த உடனே என்ன ஆயிடுத்து? அதுக்கு வனம் கத்வா ஸ்ருகாலக ஸ்ராந்த் ஜாயத்தே கிண்ண ஜாயத்தே. அது காட்டுக்கு வந்த உடனே ரொம்ப டயர்டாயிடுது, அப்புறம் சேட் ஆகிடுது. ஏன்னா எதுவும் கிடைக்கல, அதுக்கு தண்ணி கிடைக்கல, சாப்பிட எதுவும் கிடைக்கல, அதனால ரொம்ப டயர்டாயிடுது. ஸ்ருகாலக திராட்சா ஃபலாம் குத்ர பஷ்யதி. திராட்சா பழம், அந்த திராட்சை பழத்தை எங்கே பார்த்தது? ஸ்ருகாலக லதாசு ஊப்பரி திராட்சை ஃபலம் பஷ்யதி. ஸ்ருகாலக நரி லதாசு ஊப்பரி, ரொம்ப ஹைட்டில் திராட்சை ஃபலம், அந்த கொடியோட மேலே ரொம்ப ஹைட்டில் இருக்குது, அந்த திராட்சை பழத்தை பார்த்தது. இப்போ நான் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த ஆன்சர்ஸை எழுதிட்டு பாக்கி அந்த கொஸ்டினை அப்படியே நீங்கள் எழுதணும். அப்போ உங்களுக்கு இந்த சென்டென்ஸோட கம்ப்ளீட் ஆகிடும் ஆன்சர். ஓகேங்களா? திராட்சை ஃபலம் திருஷ்வா கஸ்ய முகே ரஸ் ஜாயத்தே. அந்த திராட்சை பழத்தை பார்த்தது, திருஷ்வானா பார்க்கறது, கஸ்யனா யார், முகேனா வாயிலேருந்து, ரஸ் ஜாயத்தே தண்ணி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. திராட்சை ஃபலம் திருஷ்வா
ஸ்ரீகாலஸ்ய முகே ரசக ஜாயத்தே. திராட்சை பழத்தை பார்த்ததும் ஸ்ரீகாலஸ்யனா நரியோட வாயிலிருந்து தண்ணி வந்தது. அந்தே ஸ்ரீகாலக கிம் வதத்தி, கடைசியில் நரி என்ன சொல்லிச்சு? அந்தே ஸ்ரீகாலக வதத்தி ஆம்லம் ஆம்லம் திராட்சஃபலம் ஆம்லம் திராட்சஃபலம். கடைசியில் அதால் பறிக்க முடியல. அதனால் என்ன சொல்லுது? ஆம்லம் ஆம்லம், ஒரே புளிப்பாக இருக்குது, சோறாக இருக்குது, சோறுன்னு புளிப்பாக இருக்குது திராட்சைப்பழம், புளிப்பாக இருக்குது திராட்சைப்பழம்னுட்டு அது சொல்லிச்சு கடைசியில். ஓகேங்களா? அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏக் வச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். ஏக் வச்சனம் சிங்குலர், நம்ம எல்லாத்துலேயுமே சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மை ஏக் வச்சனம் பகுவச்சனம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா த்விவச்சனம். த்விவச்சனம்னா 2 பேர் இருந்தால் எப்படி அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது? பிரதம புருஷக. இதில் சான்ஸ்கிரிட்டில் பிரதம புருஷகன்னா யாருன்னா ஹீ ஷீ இட் அவங்கள சொல்லுவாங்க. அவங்க வந்தால் எப்படி இது 3 இடத்துலையும் மாறுது, யூ வந்தால் எப்படி மாறுது, ஐ வந்தால் எப்படி மாறுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மாடல். இந்த மாடலில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். பார்க்கலாமா? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க வந்ததே. அது இது என்ன கொடுத்துருக்காங்க? ஏகவச்சனம். பகுவச்சனமில் மாற்றும் போது வந்தேதே. அடுத்து பகுவச்சனம் த்விவச்சனமில் வந்தேதே, பகுவச்சனமில் வந்தந்தே இப்படி மாறும். அடுத்தது வந்தேசே, வந்தேதே, வந்தத்வே சொல்லுங்கள், வந்தத்வே அப்படின்னு சொல்லணும் நம்ம. அடுத்தது வந்தே, வந்தாவகே, வந்தாமகே. ஸோ இந்த வந்தத்தை வச்சு எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். அடுத்த ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா பலாயத்தே, பலாயேகே, பலாயத்தே, பலா ஏதே, பலாயந்தே, பலாயேசே, பலாயேதே, பலாயத்வே, பலாயே, பலாவகே, பலாமகே. ஸோ இதையும் மாற்றிட்டோம் நம்ம. அடுத்தது பாருங்கள், ஜாயத்தே, ஜாயேதே, ஜாயந்தே, ஜாயேசே, ஜாயேதே, ஜாயத்வே, ஜாயே, ஜயா வகே, ஜாயா மகே. ஸோ இந்த மாதிரி இந்த மாடலில் நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இதே போல் இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க. இதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். எல்லாருக்கும் புரியுதா பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.